சின்ன டைக்ரெஷன் நம்ம இருக்கும். டைக்ரெஷன் ஒரு சின்ன வேற விஷயத்தை பார்த்துட்டு நம்ம விஷயத்துக்கு வரும். தட்ஸ் கால்ட் அஸ் டைக்ரெஷன். ஓகே, இட்ஸ் நாட் அ டீவியேஷன். டீவியேஷன் ஒட்டுமொத்தமா அந்த பக்கமே போயிடுது. அப்படி இல்லை. அதாவது இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கோம்னா அந்த ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில ஏதாவது ஒரு கோயில் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கோயில் அந்த கோயிலோட நிறுத்தி சாமி கும்பிட்டுறது. அப்புறம் ஏதாவது ஒரு ஒரு சின்னசா வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுன்னா அங்க நிறுத்தி சாப்பிடுறது. இதெல்லாம் டைக்ரெஷன். அதே பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்துல ஒரு பெரிய மால் பாக்குறீங்க. நீங்க எந்த ஊருக்கு போகணுன்றதே மறந்துட்டு அந்த மால்லயே வந்து நின்று ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டீவியேஷன். அங்கேயே 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்துட வேண்டியது. தட் இஸ் கால்ட் அஸ் டீவியேஷன். அப்படி கிடையாது. திஸ் இஸ் டைக்ரெஷன். ஓகே, ஏன் இந்த டைக்ரெஷன் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நண்பர்களே தோழிகளே, இது ஒரு சின்ன ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் இல்லையா? ஒரே விஷயத்த பேசிட்டு இருக்கிறத விட சின்ன ரிலாக்ஸேஷன், இறங்கி சாமி கும்பிடுறது ஒரு ரிலாக்ஸேஷன். ஒரு ரெஸ்டாரண்ட்ல லைட்டா ஒரு டிஃபன் இல்லைன்னா ஒரு ஸ்நாக்ஸ், அது ஒரு ரிலாக்ஸேஷன். ஆனா நம்ம பயணத்தை நாம் மறக்க கூடாது. இந்த பயணத்திலே நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். ரைட்.